Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல கனி செஞ்ச ரெசிபி தான் பண்ண போறோம். மிரப்பக்காய் கோடி. இது செம்ம ஸ்பைசியா இருக்கும். இது ஒரு ஆந்திரா ரெசிபி. ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படிங்கறவங்க இது கட்டாயமா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. மிரப்பக்காய் அப்படினா சில்லி, அப்புறம் கோடி அப்படினா கோழி. அவ்ளோ காரமா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது எல்லாமே சிக்கனோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்க விட்டுருங்க. அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ட்ரையாக தான் கிடைக்கும். இப்போ இதில் நல்லா காரமாக இருக்கிற ரெட் கலர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவை இருக்காது. இது மட்டும்தான். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்திருக்கு. தேவைன்னா தண்ணி தெளித்து தான் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக அடியில் ஒட்டி பிடிக்குது. அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இது சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க. நல்லா ட்ரையாக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ மரப்பக்காய் கோடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. தில் இருந்தால் இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.